இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரிடும்போது இயேசுன்னு பெயரிடுவாங்க. அப்புறம் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று தேவதூதன் சொல்கிறான். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்போ இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர். அதனால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட சொன்னாங்க, தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்டது. நம்மள அநேகர் இந்த நாளில் நிறைய பேர் இம்மானுவேல் பெயர் விட்டுருக்காங்க. இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை, என்ன குறைவு, என்ன சஞ்சலம், என்ன வியாகுலம், என்ன வருத்தம், என்ன கண்ணீர், ஒன்றும் இல்லை. தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும். ஏன்னா இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு எப்போதும் அவர் நம்மோடு இருக்கிறார். காலையில் நம்மோடு இருக்கிறார், மாலையில் நம்மோடு இருக்கிறார், நேற்று நம்மோடு இருந்தார், இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நாளையும் நம்மோடு இருப்பார். 3 காலத்துக்கு பொருந்தும் தேவன் அவர். எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் அவர். இந்த விசுவாசத்தை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு எப்போது இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருளோடு தான் அவருக்கு பெயர் விட்டிருப்பாங்க. யெகோவா நிசி, யெகோவா ராப்பா, யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, இதெல்லாமே அவருடைய நாமத்தின் பொருள். அதே மாதிரி இங்கே இம்மானுவேல் அப்படின்னாலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கிதியோன் சொல்லுவார், தேவன் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம், எங்களுக்கு ஏன் அந்த கவலை வருது, எங்களுக்கு ஏன் அந்த எதிரிகளுடைய போராட்டம் அப்படின்னு கேட்பார். அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், உன்னோடு இருக்கிறவர் நான்கு நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு நினைச்சுவார். அவனை பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மே மாதத்துக்கு கூட அதான் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். அவருடைய பலன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த சஞ்சலமும் கிடையாது, எந்த குறைவும் கிடையாது, எந்த வியாகுலமும் கிடையாது. எது வந்தாலும் காற்றை போல என்ன செய்யும், பறந்து போய்விடும். அதனால் நாமும் இந்த நாளில் இம்மானுவேலாகிய கர்த்தரை நம்மோடு இருக்கிறவராக நாம் வைத்து கொண்டால் நமக்கு நிச்சயமாகவே வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கையில். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வுள்ள இதயத்தோடு நாம் அவரை விசுவாசிப்போம். அவர் நிச்சயமாக என்றும் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, எப்போதும் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் அவர் கூடவே இருந்தார். செங்கடலை பிளக்கும்போது கூட இருந்தார், வனாந்தரத்தில் நடக்கும்போது கூட இருந்தார், எப்பவும் கூடவே இருக்கிறார். அந்த இம்மானுவேலாகிய தேவனை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பற்றிக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுவோம். அப்போனா நமக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த பயம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கும்போது என்ன குறைவு உண்டு நமக்கு? என் மீட்பர் உயிரோடு இருக்கு, எனக்கு என்ன குறைவு உண்டு, நீ சொல் மனமே அப்படின்னு பாடுதல். இப்போ அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த குறைவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு புது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை துயரம் வந்தாலும், எத்தனை கவலை வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிரிகள் வந்தாலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்கள்.